viewers, welcome to Karan-Dees. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மஷ்ரூம் ஃப்ரை. முதல்ல மஷ்ரூம்னா நல்லா க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி ரெண்டா வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த கீழே இருக்க ஸ்டெம்மையும் ரிமூவ் பண்ணிடுங்க. அடுத்தது இது கூட சில்லி பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். கார்ன்ஃப்ளவர், கடலை மாவு, அரிசி மாவு இது மூணையும் சம அளவில் எடுத்துக்கோங்க. அடுத்ததா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், தேவையான அளவு உப்பு, கடைசியா கொஞ்சம் லைம் ஜூஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது அரை மணி நேரத்துக்கு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்துருக்கேன். இது கூட கொஞ்சம் ரவையும் எடுத்துக்கோங்க. மஷ்ரூம்லாம் எடுத்து ரவையில் எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. கோட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதை டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு லைட் ப்ரௌன் கலர் வரும்போது இதை ஃப்ரை பண்ணி எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணும்போது மயோனீஸ் அல்லது கெச்சப் யூஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா இது நல்ல டேஸ்டியாக இருக்கும்.